அதோட எப்போ பார்த்தாலும் ஸ்டாலின் நாங்கள் 1000 ரூபா கொடுத்துட்டோம், 1000 ரூபா கொடுத்துட்டோம், 1000 ரூபா கொடுத்துட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்கார். எப்போ கொடுத்த? 28 மாதம் கழிச்சு நாங்கள் சட்டமன்றத்தில் தேர்தல் நேரத்தில் திமுக அறிவிப்பில் வெளியிட்டீங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்கள, மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய்க்கு உரிமை தொகை கொடுக்குன்னு சொன்னீங்க. ஏன் கொடுக்கல? 28 மாதம் உங்களுக்கு போராடி நாங்கள் போராடினதுனால தான் இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு வந்தது. இவர்களா மனம் வந்து கொடுக்கல. இப்போ விதிகளை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேர் கொடுக்குறேங்கிறாங்க. விதிகளை தளர்த்தி 30 லட்சம் பேருக்கு தரங்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது? இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. போச்சா? 52 மாசம் பணம் போச்சா? இப்போ எதுக்காக கொடுக்குறாங்க? உங்களுடைய கஷ்டத்தை எண்ணி கொடுக்கல. ஆனா இவர்களுக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் வருது, அதுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக அந்த 30 லட்சம் மக்கள் குடும்பத்தை ஓட்ட அப்படியே அல்றதுக்காக 1000 ரூபா கொடுப்பன்னு சொல்லியிருக்கிறாங்க. வந்தாதான் நெசம். அதுவும் ஆக இப்படி மக்களிடத்திலே ஒரு குழப்பத்தை விளைவித்து கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாம இன்றைக்கு வாக்குகளை பெறுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி.